உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மோமோஸ். அதாவது இந்த வெஜிடபிள்லாம் வச்சு முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மோமோஸ் செய்ய போகிறோம். மோமோஸ் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. இந்த மோமோஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மோமோஸ்க்கு முதல்ல மாவு தயார் பண்ணிக்கணும். 1/4 கிலோ மைதா மாவு, அதில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அதில் ஊற்றி மறுபடியும் நல்லா இப்படி தடவி அழகாக ஒரு 10 நிமிஷம் வச்சிட வேண்டியதான். 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த மோமோஸோட மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துருவி வச்சுக்கணும். ஒரு பெரிய கேரட்டு அதையும் நல்லா துருவி வச்சுக்கணும். கேப்சிகம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். ஒரு முழு கேப்சிகம் இருந்தால் போதும். பெரிய வெங்காயம், முழு வெங்காயம் ஒரு 2, வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 4, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு 10 பூண்டு பல், இஞ்சி சின்ன துண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், முட்டை 3. இந்த மாதிரி மாவை உருட்டிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதுமாரி போட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்ட வேண்டியதுதான். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே நம்ம அதை சப்பாத்திக்கு இதுன்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். நல்லா அப்படியே 2 பக்கமும் மாவை லேசாக தெளிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம உருட்ட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் வரலன்னா ஒரு பாத்திரத்தோட மூடி, ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி அதுமாரி ஏதாவது வச்சு அதை அப்படியே வெட்டி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அப்படியே வச்சு இன்னொரு தடவை நல்லா அழுத்தி அப்படியே சுற்றி உள்ள மாவை அப்படியே வடிச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மோமோஸுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சட்டி சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதில் பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். முட்டைகோஸு இதையும் அதில் நம்ம சேர்த்துக்கணும். கேரட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் இதையும் நம்ம நல்லா அது கூடயே சேர்த்துக்கலாம்.
மல்லித்தூள் இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பெப்பரு இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். காரம் கொஞ்சம் சாப்பிட்றவங்க இருந்ததுன்னா, இது உங்களுக்கு கலரும் சரியில்லைன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்துங்க. உங்களுக்கு கலர் கூடும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த மல்லி இலையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் போடும்போது நல்லா வாசனையாக சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது குடமிளகாய். நம்ம அந்த முட்டையை இதில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கோம்ல, வெங்காயத்தாள், அதையும் நாம் அதில் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி ஆற விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 1-1.5 ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணும். நல்லா இட்லி பானை இது மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கணும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா எண்ணெயை தடவிக்கணும்.
இப்போ ஒவ்வொரு மோமோஸாக அப்படியே நம்ம அதில் அடிக்கிற வேண்டியதான். இப்போ நம்ம அந்த மோமோஸுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 பழுத்த தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். இதை அப்படியே வேகட்டும். தக்காளியை நல்லா வெந்துட்டு இதை எடுத்து நம்ம தோலை உரிச்சிடலாம். அப்படியே உரித்தோம்னா அந்த தக்காளியோட தோல்லாம் வளர்ந்துடும் நல்லா. நல்லா சூடாக இருக்கிறதுனால தொட முடியல. இதை நல்லா மசிச்சு விட்டு நம்ம இது கூட காஷ்மீர் சில்லி தூளை நம்ம கலந்து மிக்சியில் விட்டு அரைச்சிக்க வேண்டியதான். சட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த பூண்டு அதில் போட்டுக்கிறோம். அது கூட இந்த இஞ்சியும் கலந்துக்கிறோம். நல்லா ரெண்டும் பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுதை அதில் கொட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சோயா சாஸ் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு வினிகரு அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கான உப்பு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சீனி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு சீனி போட்டுக்கலாம். இந்த மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை இறக்கிடலாம். நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இந்த மோமோஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, அம்சமாக நல்லா வெந்து ஜம்முன்னு வந்திருக்கு. இதை இறக்கிடலாம். இந்த மோமோஸை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, அப்படியே இந்த சட்னியை இதில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அந்த பூண்டோட வாசனை, இந்த காய்கறிகளோட மனம், இஞ்சி மனம், இந்த சட்னி அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுது. இந்த பிறப்பு சாப்பிட்றதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கு. வேறு லெவல். ஆஹா, சட்னி அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மோமோஸு. இன்னும் கரையுது. சட்னி செம்மத்தையாக இருக்குது. இந்தமாரி டேஸ்ட்டான மோமோஸை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள்.
எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவால் தான் நான் ஒவ்வொரு உணவாக நான் போட்டு அடுத்தடுத்த உணவை போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவால் தான் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். நன்றி உறவுகளே.